அன்பு நண்பர்களே, தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் குடியாத்தம் தலைமை கழக பேச்சாளர் பெரிய கோட்டீஸ்வரன் வணக்கம். நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு 2 மாதம் ஆகிவிட்டது பொறுப்பேற்று. ஏறத்தாழ இது பெண்களுக்கான ஒரு ஆட்சியாக கருதப்படுகிறது, போற்றப்படுகிறது, நடத்தப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், கழகத் தலைவர் அவர்கள் முதல் முறையாக பொறுப்பேற்று பெண்களுக்கென்று விடியல் பயண திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கின்ற பெண்கள், பாமர மக்கள், ஏழை தொழிலாளர்கள், இந்த பெண்கள் எல்லாம் இன்றைக்கு அன்றாட நகரப்பகுதிக்கு வேலைக்கு செல்லுகின்ற தாய்மார்கள் எல்லாம் பயனடைகின்ற வகையிலே இந்த விடியல் பயண திட்டத்தை கொண்டு வந்து மாதாந்திரமாக ஒரு மகளிர் ஏறத்தாழ 888 ரூபாய் சேமிக்கின்ற வகையிலே ஒரு திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி, அந்த திட்டம் மற்ற மாநிலங்களில் எல்லாம் எடுத்துக்காட்டாக அண்டை மாநிலங்களிலும் விளங்குகின்ற வகையிலே அந்த திட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது ஒரு மகத்தான புரட்சிகரமான பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக போற்றப்படுகின்ற ஒரு திட்டம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே வேளையில் இன்றைக்கு கலைஞர் உரிமை தொகை, இந்த கலைஞர் உரிமை தொகை இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு 2023 செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் முன்னிட்டு அன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டு இன்று வரை 1,15,50,000 பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்று சொன்னால், அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய வரப்பிரசவமாக அவர்களுக்கு அமையப்பெற்றிருக்கின்றன. எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு பெண்கள் அன்றாட தேவைகளான பால் வாங்குவதற்கு, அல்லது ஒரு 2 ரூபாய் தைலம் வாங்குவதற்கு, அல்லது குழந்தைகளுக்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி பேரனோ பேத்திகளோ கொடுப்பதற்கு, அல்லது வேறு ஏதாவது சிறிய செலவினங்கள், அந்த செலவினங்களுக்கு பயன்படுத்துவது, மருந்து மாத்திரைகளை வாங்குவது, உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று செலவினங்களை செய்வதற்கு, இதற்காக பயன்படுகிற தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வந்த திட்டம்தான் கலைஞர் உரிமை தொகை. இது கலைஞர் உரிமை தொகை உணர்வோடு உணர்ச்சிகரமான திட்டம், புரட்சிகரமான திட்டம். இந்த திட்டம் இன்றைக்கு நாடு முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் இந்த திட்டம் பேசப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டினுடைய மக்களால் பேசப்படுகிறது, உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களால் பேசப்படுகிற திட்டம். ஆகவே இந்த திட்டம், இந்த 2 திட்டங்களும் இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்களை வாழ்த்துகின்ற திட்டம், போற்றப்படுகின்ற திட்டம். எனவே இந்த திட்டம் வரும் 2026ஆம் ஆண்டு இந்த திட்டம் மிக உயரமாக கோலோச்சிக்கப்படுகின்ற ஒரு திட்டம், வெற்றிக்கான திட்டம் என்பதை நான் உறுதியாக எடுத்துரைக்கிறேன். நன்றி, வணக்கம்.